அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لزوال الدنيا أهون عند الله من قتل مؤمن بغير حق. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹின்கள், சுஹதாக்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிலைத்து நிலவட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்கள் கூட்டத்திலே என்றென்றும் சேர்த்து கொள்வானாக. வாழும் காலம் ஆரோக்கியத்தை தந்து அந்த ஆரோக்கியமான வாழ்விலே அவனை வணங்குவதற்கான வாய்ப்பை கொடுத்து அந்த வணக்கத்திலே இன்பம் காணுகிற நல்ல நசீவை அல்லாஹ் நமக்கு தருவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை நம்முடைய வாழ்வின் கடைசி வார்த்தையாக ஆக்கி, அதற்கு பிறகு மறுமையிலே நல்லோர்கள், சித்தீக்கீன்கள், சுகதாக்கள் கூட்டத்திலே, நபிமார்கள் கூட்டத்திலே, இறைநேசர்கள் கூட்டத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான எல்லா மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேசிய உரைகளெல்லாம் எக்கச்சக்கமான மாற்றங்களை சமூகத்திலே ஏற்படுத்தியது. நாயகத்தின் காலத்திலும் சரி, நாயகம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து 1500 ஆண்டுகளுக்கு பின்பும் சரி, நாயகத்தின் பேச்சும் அவர்களின் அங்க அசைவுகளும் ஏராளமான மாற்றங்களை, புரட்சிகளை செய்து கொண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரத்தின சுருக்கமான சில விஷயங்களை தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்திலே பேசியிருக்கிறார்கள். தாங்கள் செய்த ஹஜ்ஜிலே, அந்த ஹஜ்ஜிலே முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய அரஃபாவிலே பெருமானார் பேசிய அந்த பேருரை வரலாற்று சிறப்புமிக்க உரையாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது. அதுவே நாயகத்தின் இறுதி பேருரை என்கின்ற பெயரிலே ஏகதேசம் பல மஸ்ஜிதுகளினுடைய முகப்பிலே ஒரு சின்ன போர்டை போன்று குறிப்பாக சில விஷயங்களை அங்கே மையப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே பேச்சு இருக்கிறதே, அதன் ஊடாக பல மாற்றங்களை, மனித மனங்களை ஏற்படுத்திவிட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வார்த்தை இருக்கிறது, இன்ன மினல் பயானி லசிஹ்ரா, பேச்சிலே ஒரு ஈர்ப்பு சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபிசீனியாவிற்கு, இன்றைய எத்தியோப்பியா, அன்றைய ஹபஷா, அபிசீனியாவிற்கு ஒரு குழுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். அதுதான் ஹிஜ்ரத்தினுடைய முதல் குழு. அந்த குழுவிலே முக்கியத்துவம் வாய்ந்த சில சஹாபாக்கள் இருந்தார்கள். குறிப்பாக நாயகத்தின் தோற்றத்தையும் நாயகத்தின் பண்பு நலன்களையும் நிறைவாக பெற்றிருந்த ஹதரத் சையதுனா ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இவங்க போயிருக்கிறது இங்கே நிறைவாக, நிம்மதியாக நாம் கொண்ட கொள்கையை ஏற்று மன நிம்மதியோடு வணக்க வழிபாடுகள் செய்ய முடியல. அதனால் அந்த நாட்டில் போய் நமக்கு பிடிச்சமான இந்த மார்க்கத்தை எந்த அழுத்தமும் இல்லாமல் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்க. ஆனால் இது இங்கே மக்காவிலே வாழ்ந்த எதிரிகளுக்கு மேலும் மேலும் பெரிய நெருக்கடியை கொடுத்தது. என்ன இது, நம்ம நாட்டிலிருந்து கிளம்பி வேறு ஏதோ ஒரு நாட்டில் போயிட்டு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை அங்கே போய் அவங்க செயல்படுத்த போகிறாங்களா? விடக்கூடாது. போங்கள், போய் அந்த நாட்டு மன்னரிடத்திலே, அரசரிடத்திலே எதவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ கொடுத்து, என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்த வேண்டுமோ நடத்தி அவர்களை மறுபடியும் நம்முடைய ஊருக்கு கொண்டு வாருங்கள்.
மீண்டும் அவர்களை அடிமைகளை போன்று நெருக்கடி கொடுப்போம், வேதனை கொடுப்போம், துன்பம் கொடுப்போம் என்பதுதான் மக்காவில் வாழ்ந்த அந்த மனிதர்களின் எண்ணப்பாடு. கிளம்பி ஒரு டீம் போச்சு, பின்னாடியே போனாங்க. அந்த அபிசிய மன்னரிடத்திலே, நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே வந்தவர்கள் பேசினார்கள். அந்த மன்னர் நியாயமானவர், நீதியின் பக்கம் நிலைத்து நிற்கக்கூடியவர். எனவேதான் ரசூலுல்லாஹ் அந்த மன்னரை, அந்த நாட்டை தேர்வு செய்தார்கள். அங்கே இருக்கக்கூடியவர் நல்லவர் என்பதை சொல்லியே அனுப்பி வைத்தார்கள். இவங்க போய் பேசின உருட்டணும் மிரட்டணும் எதுவும் அவருக்கு காதில் பெருசாக விழலை. அப்படிலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு அனுப்பிட முடியாது, நான் விசாரிக்கணும், நான் அவங்கள்ட்ட பேசணும், அவங்களுடைய நியாயத்தை, அவங்களுடைய பக்க நியாயத்தையும் கேட்கணும். சும்மா நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்க, நீங்கள் அன்பளிப்புலாம் கொண்டு வந்திருக்கீங்க, அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு உங்களோட அவங்க அனுப்பிட முடியாது, நான் பேசணும்னார். மன்னரிடத்திலே, அரசரிடத்திலே ஒரு பிரம்மாண்டமான சபை கூடியிருக்கிறது, அரசவை கூடியிருக்கிறது. அங்கே நின்று நாயகத்தின் தூது செய்தியையும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்கின்ற ஏகத்துவத்தையும் தௌஹீதையும் பேசுவதற்கு முன்னால் வந்து நின்றவர்கள் தான் ஹதரத் சையதுனா ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய வரலாற்றிலே ஜாஃபர் ரலியல்லாஹு நஜ்ஜாஷி மன்னருக்கு முன்னால் பேசிய அந்த பேச்சு அப்படியே ஒரு காவியமாக, ஒரு மிகப்பெரிய சொத்தாக இன்றைக்கும் வரலாறுகளில் காண கிடைக்கிறது. சொல்லப்போனால் ஜாஃபர் ரலியல்லாஹுனுடைய பேச்சு அந்த மன்னரை, அரசரை இஸ்லாத்தின் பக்கம் திசை திருப்பியது, நல்லெண்ணத்தை மேலும் ஏற்படுத்த செய்தது. அவர் தன் உள்ளத்தில் இஸ்லாத்தை மறைத்து வைப்பதற்கு அந்த பேச்சு காரணமானது. வெளிப்படுத்தல, ஓப்பனாக சொல்லலை, ஆனால் அவர் மனதளவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எனவேதான் அவர் மரணித்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வேண்டி மதீனாவிலே ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அவருடைய மரணத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை நடத்தினார். இந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தை மாற்றி எடுத்தது எது என்றால் ஹஜ்ரத் சையதுனா ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உரை, ஒரு சில நிமிடங்கள் ஆற்றிய அந்த உரை அவருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது. சொல்லிவிட்டார், நான் அனுப்பவே மாட்டேன், இவர்கள் இங்கே தான் இருப்பார்கள், நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்களோ அதை திரும்ப எடுத்துக்கொண்டு உங்கள் ஊருக்கே போங்க, திருப்பலாம் அனுப்ப முடியாது. அவங்க என்னை நம்பி வந்திருக்கிறாங்க, இங்கே நிம்மதியாக இருக்குன்ற எண்ணத்தில் வந்திருக்காங்க, உங்களோட அனுப்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அரசர் நஜ்ஜாஷி. ஒரு பேச்சு எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்து விட்டது பார்த்தீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். பிரிவை சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சிலர் அப்படியே மூச்சடைத்து போனார்கள், உலகமே தெரியல, எல்லாம் இருட்டா இருக்குது. அப்படியான மனநிலையில் சில சஹாபாக்கள். சிலருக்கு பேச்சே எழவில்லை, நான் எழ மறுக்கிறது, என்ன பேசணும்னே தெரியல, அப்படியே துக்கம் தொண்டை அடைக்கிறது என்று சொல்லுவோமே, அப்படி தொண்டை அடைத்து போய் இருக்கிறார்கள் சில சஹாபாக்கள். இன்னும் சில சஹாபாக்களுக்கு இப்படியான எண்ணப்பாடு, நாயகமே போய்விட்டார்களே, இனிமேல் நாம் இருந்து எண்ணத்திற்கு, இப்படியான நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டின் ஊடாகத்தான் ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை எடுத்துக்கொண்டு, யாராவது மௌத்து ஹிவுத்துன்னு இங்கே பேசுனீங்கன்னா நான் பதிலெலாம் பேச மாட்டேன், என் வாள் தான் பேசுன்னு சொன்னது. இது உச்சகட்டமான பெருமானாரின் மீது இருந்த, அவர்கள் இங்கே இருக்க வேண்டும், இன்னும் நீடூடி அவர்கள் வாழ வேண்டும் என்பதின் மீது இருந்த அந்த பேரின்பம், அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த சபையில் தான் ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு பேசினாங்க. அந்த பேச்சு தான் உள்ளத்தை எல்லாத்துக்கும் மாற்றிச்சு. எந்த அளவிற்கு என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பேச்சிலே அப்படியே மகுடிக்கு மயங்கி நிற்கக்கூடிய பாம்பை போன்று அப்படியே தலையை கீழே போட்டு நிற்கிறாங்க. நீங்கள் ஓதுன வசனங்கள்லாம் குரானில் தான் இருக்குது, ஆனால் எனக்கு மறக்கடிச்ச மாதிரியே இருக்குது. நீங்கள் ஓதுன பின்னாடி தான் அது எல்லாமே மறுபடியும் என்னுடைய கவனத்துக்கு வருது என்று ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரு தெளிவு பிறந்தது. ரொம்பலாம் பேசலை, வள தொலைதொலாம் இல்லை, 4 வார்த்தை பேசினாங்க, நெருக்குன்னு பேசினாங்க. உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திற்கும் ஏக இறைவன் யார், அல்லாஹ் என்பதை சொல்லி தந்து நம்மை பண்படுத்தி பக்குவப்படுத்தி நம்முடைய மனதையும் நம்முடைய வெளிச்சூழலையும் வாழ்க்கையையும் நெறிப்படுத்த வந்தவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எல்லாருமே யாரை வணங்கியிருக்கோம்? அல்லாஹ் வணங்கியிருக்கோம். அல்லாஹ்விற்கு மரணம் கிடையாது, அவன் ஹய்யுன் கய்யும், நித்திய ஜீவன் நிலைத்திருப்பவன். நம்ம யாரும் முகம்மதை வணங்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய வழிகாட்டி, நம்முடைய இறை தூதர் அவர்கள். நம்மிலே யாரும் முகம்மதை கடவுளாக கொண்டவர்கள் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏக இறைவனாக ஏற்று வணங்கி வந்தார்களோ அவர்களெல்லாம் விளங்கட்டும், அல்லாஹ்விற்கு மரணம் கிடையாது, அவன் நிலைத்திருப்பான்.
யாரெல்லாம் முகம்மதை கடவுளாக நினைத்திருந்தார்களோ அவர்களும் புரிந்து கொள்ளட்டும், நபிகள் நாயகம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள், அல்லாஹ்வின் இடத்திலே சென்று விட்டார்கள் என்ற செய்தி தான். இதை சொல்லிட்டு 2-3 வசனங்கள் ஓதுனாங்க பாருங்க. எல்லாருடைய உள்ளத்திலும் அப்படியே பறந்து போயிருந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு விதமான தூசியை போன்று படிந்திருந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படியே தெளிவாகி மிகச்சிறந்த சிந்தனையோடு அடுத்த கட்ட நகர்வுக்கு சஹாபாக்கள் தயாராகிவிட்டார்கள். எதுக்கு சொல்றேன்னா, சில நேரங்களில் சில உரைதான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்ம சொல்றோமா இல்லையா, இந்த நேரத்தில் நான் அப்படி மனசால நொந்து போய் இருந்தேன், பெரிய சிரமத்தில் இருந்தேன், மனதால் அப்படியே நெருக்கடியில் இருந்தேன், இன்னாருடைய தன்னம்பிக்கை தரக்கூடிய இந்த பேச்சு என்னை அப்படியே மாற்றி போட்டுடுச்சு, எனக்கு ஒரு பெரிய எனர்ஜி கொடுத்த மாதிரி இருந்துச்சு, ஒரு பெரிய உற்சாக பானத்தை கொடுத்ததை போன்று இருந்தது. தற்கொலைக்கு சென்று விடலாமா என்று கூட சில நேரங்களில் நான் முடிவெடுத்திருப்பேன். ஆனால் இந்த உரைதான் என்னை அந்த பாவத்திலிருந்து தடுத்தது. சொல்றோமா இல்லையா? சில நேரங்களில் ஹராமை நோக்கி நான் நகர வேண்டும் என்று என்னுடைய இச்சை, என்னுடைய உணர்ச்சிகள் என்னை உந்தி தள்ளும் நேரத்தில் இன்னாருடைய பேச்சு, இன்னாருடைய வார்த்தை என்னை தடுத்தது. சொல்றாங்களா இல்லையா? இப்போ உரைக்கு அந்த சக்தி இருக்கிறது, உரைக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்திலே அதி அற்புதமான ஒரு உரையை ஆற்றினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் ஃபிரௌனிடத்திலே போக சொன்னான். அல்லாஹ்வுடைய உத்தரவு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும்போது என்ன கேட்டாங்க தெரியுமா? திருக்குர்ஆன் சொல்கிறது, வ அஹி ஹாரூன் ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானா ஃபஅர்சில்ஹு மஅஇ ரிதஇன் யுஸத்திகுனி. யா அல்லாஹ், என் சகோதரர் மூசாவை என் சகோதரர் ஹாரூனை என் கூட அனுப்பு, அவர் என்னை உண்மைப்படுத்துவார், எனக்கு பக்கபலமாக இருப்பார். நான் மட்டும் போகிறதில்லை, அவரும் எனக்கு வேணும்னு கேட்டாங்க. ஏன் என்றால், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானா, என்னை விட ரொம்ப தெள்ளத் தெளிவாக அவர் பேசுவார். தங்கு தடையில்லாத, மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணீர் வந்தால் எப்படி வேகமாக வருமோ அப்படி வேகமாக தங்கு தடையில்லாத பேச்சு, இலக்கிய நயமிக்க பேச்சு, மனித மனங்களை ஈர்க்கும் விதமான பேச்சு அவருக்கு என்னை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. எனவே அவர் என் கூட வந்தார்னா நல்ல சிறந்த சிந்தனையாளர், பேச்சாளர், என்னுடைய பணிக்கு அது மிகப்பெரிய உதவியை தரும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, பெருமானார் வாழ்க்கை முழுக்க பேசியிருக்கிறார்கள், மனித மனங்களை தன் பேச்சால் கட்டி போட்டிருக்கிறார்கள். சிந்தனை குழப்பத்தோடு எதிர்காலத்தின் மிகப்பெரிய கேள்விக்குறியோடு நபியிடத்திலே வந்து நின்றவர்கள் எல்லாம் பெருமானாரின் பேச்சை கேட்டு தன்னுடைய எதிர்காலத்தை சீரமைத்திருக்கிறார்கள், புனரமைத்திருக்கிறார்கள். அந்த பெருமானார் பேசிய பேச்சின் இறுதிகட்ட பேச்சு அதுதான் ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்வார்கள். பெருமானாரின் ஹஜ்ஜிலே அரஃபா மைதானத்திலே ஆற்றிய உரை. ஒரு காலத்தில் பெருமானார் ஜபல் நூர் என்று சொல்லப்படுகிற, இன்றைக்கு நம்முடைய புழக்கத்தில் சொல்வதானால் ஹிரா குகை என்கிறோமே, குர்ஆன் இறங்கிய அந்த மலை, தன்னந்தனியாக நின்றார்கள். அல்லாஹுவின் வேத வசனங்கள் அவர்களுக்கு அருளப்பட்டது. வேத வசனங்கள் வந்ததற்கு பிறகு சஃபா என்கின்ற மலைக்கு மேலே ஏறினார்கள். எல்லா நபர்களையும் கூப்பிட்டாங்க, உறவுக்காரங்களையெல்லாம் கூப்பிட்டாங்க, எல்லாத்துக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் துரதிர்ஷ்டம், நபியை அந்த கூட்டத்தில் பெரும் பகுதியினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் எப்படி கால ஓட்டத்தை மாற்றான் பாருங்க. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்முடைய நிலையை நோக்கி, நம்முடைய லட்சியத்தை நோக்கி, நம்முடைய பயணத்தை நோக்கி விடாமுயற்சியோடும் இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நாம் நகர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். காலம் அதற்கு தேவையான சமயத்திலே பதிலை தந்து கொண்டே இருக்கும். தளர்ச்சி அடையல ரசூலுல்லாஹ், ஒருத்தர் கூட இல்லையே, யாரும் ஏத்துக்கலையே. எந்த சஃபா மலையில் நிற்கும் பொழுது பெருமானாரின் மீது மண்ணை தூக்கி மக்காவின் மக்கள் வீசினார்களோ அதே மக்காவில் இருக்கக்கூடிய அரஃபா மலையிலே ஜபலே ரஹ்மத்திலே பெருமானார் ஏறி நிற்கிறார்கள். இந்த உரையை ஆற்றுவதற்கு முன்னால் நிற்கக்கூடியவர்கள் 1,20,000 சஹாபாக்கள். ஒரு ஆள் கூட இல்லைன்ற நிலையும் இருந்துச்சு. அதே நபிதான் ஒரு 8 ஆண்டு கால இடைவெளியிலே எழுந்து நின்று பேச துவங்குகிறார்கள். பேச துவங்கும் பொழுதே ஒரு பிரம்மாண்டமான லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு மத்தியில் தான் தன்னுடைய இறுதி பேருரையை ஆற்றினார்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பேசினார்கள் பெருமானார்? இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்லக்கூடியவர் எதுவெல்லாம் சொல்ல வேண்டுமோ எல்லாவற்றையும் ரத்தின சுருக்கமாக
அவசியமானதை, மக்களின் வாழ்க்கைக்கு, வாழ்வியலுக்கு தேவையான எல்லாவற்றையும் சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறோம், வெளிநாட்டுக்கு போகிறோம், திரும்பி வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும் அல்லது 1 வருஷம் ஆகும். சில பல மாதங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை பிரிந்திருக்க போகிறோம். என்ன சொல்லுவோம்? குடும்பத்தில் முக்கிய நபரை கூப்பிட்டு முக்கியமான சில வழிகாட்டுதல்லாம் கொடுப்போம். நான் இருக்க மாட்டேன், 1 வருஷம் இருக்க மாட்டேன், திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எப்படியும் 10-15 மாதம் ஆகும். எனவே இதெல்லாம் இப்படி பண்ணிக்கோ, இதெல்லாம் இப்படி செஞ்சுக்கோ. பிள்ளைகளுக்கான பள்ளி படிப்பிலிருந்து மாதாந்திர தேவைப்படக்கூடிய அந்த செலவினங்களிலிருந்து எல்லாத்தையும் A to Z தன் வீட்டில் பொறுப்புமிக்க ஒரு மனிதரிடத்தில் சொல்லிவிட்டு தானே நாம் சொல்லுகிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹ் அந்த உலகத்திலே 60 ஆண்டு காலங்கள், 63 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையின் நிறைவு கட்டத்திலே இந்த உலகத்திற்கு தேவையான முக்கியத்துவமான சில செய்திகளை சொன்னார்கள். நான் கோடிட்டு காட்டுகிறேன். நீண்ட பெரிய விஷயங்களை சொல்வதற்கான மேடை அல்ல ஜும்மாவின் மேடை, அவ்வளவு செய்திகள் அதில் இருக்கிறது. இன்றைய காலத்திற்கு தேவையான, குறிப்பாக இன்று காசாவின் மக்கள் படுகிற சிரமத்திற்கு தேவையான ஒரு செய்தியையும் ஹஜ்ஜத்துல் வதாவின் ஊடாக, குறிப்பாக இந்த இறுதி பேருரையின் ஊடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். என்ன பேசினார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுஹன் நாஸ், ஜனங்களே, எனக்கு தெரியாது அடுத்த ஆண்டு இதே இடத்தில் நான் உங்களை சந்திப்பேனா, உங்களிடத்தில் உரையாற்றுவேனா என்று எனக்கு தெரியாது. இதுவே என் வாழ்க்கையின் இறுதி ஹஜ்ஜாக இருக்கலாம். முதல் ஹஜ்ஜும் இதுதான் கடைசி ஹஜ்ஜும். உங்களை அடுத்தடுத்த நாட்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல அரஃபாவுடைய நாளில் உங்களை மறுபடியும் சந்திப்பேனா எனக்கு தெரியாது. எனவே இஸ்மஉ அன்னி, என்னிடத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். சில செய்திகளை சொல்ல போகிறேன். இங்கே வந்திருக்கக்கூடியவர் வராதவருக்கு சொல்லுங்கள், வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். வராதவர்கள் நீங்கள் சொன்னதை வைத்து உங்களை விட மிக அழுத்தமாக அதை பின்பற்றக்கூடும். சில சமயங்களில் முன்னாடி இருந்து கேட்டதை கூட மறந்துடுவோம். நம்ம யார்ட்டையோ போய் சொல்லி கொடுத்துருப்போம். அதையும் கேட்குறீங்க, நாமே சொல்லி கொடுத்துருப்போம். சில விஷயம் நம்மள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல அந்த துவா என்னங்க, திருப்பி சொல்லுங்கன்னா பேக்க முடிக்கிற மாதிரி இருக்கும். என்னைக்கு சொன்னேன், என்ன துவா சொன்னேன் இல்லையா? நாம் மறந்து விடுவோம். ஆனால் நாம் சொல்லி கொடுத்தவர், நாம் யாருக்கோ அதை கடத்திருப்போம். அவர் அப்படியே அதை உள்வாங்கி வைத்திருப்பார், அதை அப்படியே எடுத்து பின்பற்றி கொண்டிருப்பார். கேட்டவரை விட, முன்னால் இருந்த அதை லைவ்ல கேட்டவரை விட இந்த கேட்டவர் போய் சொல்லியிருப்பார்ல, அவர் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுவார். எனவே சொல்லிடுங்க, நாங்கள் அதை சொல்லலாம், எல்லாத்துக்கும் சொல்லுங்க. சொல்லிட்டு பெருமானார் பேசினார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராவக்கும் ஹராமுன் அலைக்கும் இலா அன் தல்கு ரப்பக்கும். உங்களுடைய தன்மானம், உங்களுடைய உயிர், உங்களுடைய பொருள், இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மகத்துவமானது. எந்த அளவுக்கு மகத்துவமானது, எந்த அளவுக்கு அது பேணப்பட வேண்டியது? கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வ ஷஹரிக்கும் ஹாதா வ பலதிக்கும் ஹாதா. இந்த ஊர் அல்லாட்ட எவ்வளோ பாக்கியமான ஊரோ, இந்த நாள் அரஃபாவுடைய நாள், ஹஜ்ஜிலே அரஃபாவுடைய நாள் என்பது தான் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லப்போனால் ஹஜ்ஜினாலே அரஃபா தான், அரஃபாவில் தங்குறது தான். இந்த நாள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, இந்த நகரம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, இந்த மாதம், இது ஹஜ்ஜினுடைய மாதம், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, இதை விட அல்லாட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது? ஒரு மனிதனுடைய தன்மானம். தன்மானத்தை சீண்டக்கூடாது. ஒரு மனிதனுடைய உயிர், அதை துச்சமாக கருதிவிடக்கூடாது. ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம், முறை தவறி அநியாயமாக அக்கிரமமாக அதிலே கை வைத்து விடக்கூடாது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, தபரானி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருது, மன்னாதா முஸ்லிமன் பி கைரி ஹக்கின் ஃபக்க அன்னமா ஹதம பைத்தல்லாஹ். ஒருத்தர் ஒரு மனிதருடைய தன்மானத்தை சுரண்டி பார்க்குறாரு. இவரை கேட்கறதுக்கு யார் இருக்கா? இவரை பேசிட்டா யாராவது வந்து வக்காலத்து வாங்குவாங்களா? யாராவது வந்து நமக்கு முன்னாடி இவரை பேசிட்டா, ஏங்க பேசுனீங்க அப்படி, அவரை ஏங்க 4 பேருக்கு மத்தியில் அப்படியா அவரை வந்து நீங்கள் குத்தி காட்டீங்க என்று யார் கேட்கறதுக்கு இருக்கா? அப்படின்ற எண்ணத்தில் ஒரு மனிதரின் தன்மானத்தை ஒருவர் சுரண்டி பார்த்தால், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, என் வார்த்தை அல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபக்கஅன்னமா ஹதம பைத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயம் காபாவை இடித்ததற்கு சமம். இங்க உலகத்தினுடைய ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் இருதய துடிப்பு எது? காபா. காபா தான் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்களின் இருதய துடிப்பு. அதை போய் எப்படியாவது பார்த்துடணும், அதை எப்படியாவது சுத்தணும், தவாப் செய்யணும். எல்லாத்துக்கும் பிரியம் இருக்கா இல்லையா? அதை பார்த்த உடனே கண்கலங்கி கண்ணீர் விடுறமா இல்லையா? அங்கே போகலை, இங்கிருந்து ஏதாவது அது சம்பந்தப்பட்ட வீடியோ பார்த்தாலே எப்பண்டா அங்கே போகிறோம் சுத்த போகிறோம் தெரியலையேன்ற எண்ணம் வருதா இல்லையா?
உலகத்தில் தோன்றிய முதல் இல்லமாச்சே, முதல் பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடாச்சே. ரசூல் சொன்னார்கள், ஒரு மனுஷனுடைய தன்மானத்தை நீங்க உடைச்சிங்கன்னா, ஒரு மனிதனுடைய சுய மரியாதையை நீங்கள் கை வைத்து சிதைத்தீர்கள் என்றால், நீங்கள் நினைக்காதீர்கள் இவருக்கு கேட்பதற்கு ஆள் இல்லை, இவரை பற்றி பேசினால் எந்த நாதியும் இல்லை என்று நினைக்காதீர்கள். இவரை நீங்கள் சீண்டுவது அல்லாஹ்வின் ஆலயமாம் காபாவை உடைத்ததற்கு சமம். தன்மானம் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் தன்மானம் இருக்குது. வெளியில யாசகம் எடுப்பவருக்கும் தன்மானம் இருக்குது. ரொம்ப குடிசையில் வாழ்றாரு, அன்றாடம் காய்ச்சி அவருக்கு ஒரு நாள் வருமானத்தை ஈட்டுவதே ரொம்ப சிரமம், அவருக்கும் தன்மானம் இருக்குது. காசு, பணம், வசதி, வாய்ப்பு, பதவி, பட்டம், படித்தது, டிகிரிகள் எல்லாம் இருப்பவர்களுக்கு மட்டுமே தன்மானம் சொந்தம் என்பது கிடையாது. எல்லாருக்கும், மனிதராக பிறந்த எல்லாருக்கும் இருக்கிறது. அதை பேண வேண்டும். அது இந்த நாளில் நான் உங்களுக்கு தரக்கூடிய மிக முக்கிய செய்தி என்றார்கள் பெருமானார். அடுத்து சொன்னாங்க, ஒரு மனுஷனுடைய உயிர் இருக்க விலை மதிப்பற்றது. ரொம்ப கவனமாக இருங்க. எந்த சந்தர்ப்பத்திலும் அநியாயமாக ஒரு உயிர் பறிபோகுவதற்கு நீங்க எந்த சந்தர்ப்பத்திலும் காரணமாயிராதீங்க. நீங்க காரணமாயிடக்கூடாது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே வந்திருக்கிறது. சுனன் இப்னு மாஜாவிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, லஸவாலு துன்யா அஹ்வனு இன்தல்லாஹி மின் கத்லி முஃமினின் பிகைரி ஹக்கின். எந்த ஒரு ரீசனும் இல்லாம, எந்த ஒரு நியாயமும் இல்லாம ஒரு மூமினை, ஒரு ஆத்மாவை கொல்லுவது இருக்கிறதே, ஒருவருடைய உயிர் பறிபோவதற்கு ஒருவர் காரணமாக இருந்தால், இந்த விஷயம் இருக்குதுல்ல, அல்லாஹ்ட்ட எவ்வளவு பெரிய விஷயம் கேட்டா, இந்த உலகமே அழிஞ்சாலும் கூட அல்லாஹ் ஓகே ஏத்துக்குவான். ஆனா ஒரு மனுஷனுடைய உயிர் அநியாயமா பறிக்கப்படக்கூடாது. ஒரு மனிதனுடைய உயிர் அநியாயமாக பறிக்கப்படுவது என்பது இந்த உலகமே மொத்தமாக அழிந்தாலும் அதை விட அல்லாஹ்விடத்தில் பெரியது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை காப்பதற்காக வேண்டி போராடினார்கள். நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் ஏன் இஸ்லாத்தில் இத்தனை போர்கள், ஏன் பெருமானார் தலைமை எடுத்து போருக்கு சென்றார்கள்? வெட்டு, குத்து, வாளு, அடி, தடி, என்ன எதுக்கு? உலக வரலாற்றில் இப்படியான ஒரு போர்படை தளபதியை, தலைவரை பார்த்ததுண்டா நீங்கள்? உலக வரலாறு சொக்கி போய் நிற்கிறது, அப்படி மதிமயங்கி நிற்கிறது. ரசூலுல்லாஹ் போருக்கு தயாரா வாளோடும் கத்தியோடும் கபடாவோடும் இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபிகளே, அன்பு தோழர்களே, லா தத்தமன்னவு லிகா அல் அது, எதிரிகளை போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீங்கன்னாங்க. போருக்கு கிளம்புறவங்களுக்கு உற்சாகமாக 4 வார்த்தை பேசணும். அப்போ தானே அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும். நல்லா போங்க, அப்படி அடிக்கணும், இப்படி அடிக்கணும், இப்படிலாம் யூகம் வழிக்கணும் அப்படிலாம் சொல்லணும். ஆனால் ரசூல் சொல்கிறாங்க, நீங்கள் போர்க்களத்தில் எதிரிகளை சந்திக்கிறது ஆசைப்படாதீங்க. சலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கேளுங்க. அல்லாஹ்ட்ட அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கேளுங்க. இரத்தத்தை சிந்துவதும் போர்க்களத்தில் காயங்களோடும் வெட்டுக்களோடும் பல்வேறு விதமான இழப்புகளோடும் இருக்கக்கூடிய சூழலை விட அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கேளுங்க. ஆனால் போர் உங்களின் மீது திணிக்கப்பட்டு விட்டால் களத்தில் நிற்கணும், பெயரக்கூடாது. எவ்வளோ அழகான ஒரு வழிகாட்டுதல் பாருங்க. உங்கள் மீது போர் திணிக்கப்பட்டால், நிர்பந்த சூழல் ஏற்பட்டால், போர் செய்தால்தான் வாழ்க்கை என்கின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் உந்தப்பட்டால், தள்ளப்பட்டால் நிலைச்சு நிற்கணும், புறமுதுகு காட்டி ஓடிடக்கூடாது. உலகத்தில் பெருமானாரை விட இப்படி யாரும் சொல்லியிருக்க முடியாது. போர்க்களத்துக்கு போனாலும் அமைதியை விரும்புங்க, அல்லாஹ்ட்ட ஆரோக்கியத்தை கேளுங்க. போர் இல்லாமல் இருந்தால் எல்லாத்துக்கும் நல்லது தானே. இழப்பு இல்லாமல் இருந்தால் எல்லோருக்கும் நல்லது தானே. இரத்தங்கள் ஓட்டப்படாமல், கை கால்கள் வெட்டப்படாமல், உயிர்கள் இழக்கப்படாமல் இருந்தால் அது எல்லோருக்கும் நல்லது தானே. நமக்கும் நல்லது தான், எதிரிகளுக்கும் நல்லது தான். அதை கேளுங்க. நிர்பந்த சூழல் ஏற்பட்டால் வேற வழி இல்லை, அதை நீங்கள் நிலைச்சு நின்னுங்க நாங்கள் சொல்லலாம். அன்பான சகோதரர்களே, ஒரு விலை, ஒரு உயிரின் விலை மதிப்பற்றது அது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சுனன் அபூதாவூதில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஒரு களத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நபித்தோழருக்கு அந்த யுத்தத்தில் தலையில பெரிய காயம் பட்டுருச்சு. ராத்திரி ஒரு இடத்துல தங்கிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு ஃபஜர் தொழுதுட்டு போகணுன்ற ஒரு எண்ணம். அந்த நேரம் அவருக்கு இரவு படுக்கையிலே ஃபரலான குளிப்பு அவரின் மீது கடமையாகிடுச்சு. அவருக்கு கடிதம் ஏற்பட்டு அவருக்கு குளிப்பு இப்பொழுது கடமையாகிவிட்டது. இவர் கேட்டாரு, எனக்கு தலையில வேற காயம் பெற்றிருக்கு, தண்ணியை ஊற்ற முடியாது தலையில, எனக்கு ஏதாவது அனுமதி இருக்குதா? நான் தயமம் செஞ்சு கொண்டு என்னுடைய தொழுகையை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சில பேர்கிட்ட கேட்க, அங்கிருந்த சில பேர் சொன்னாங்க, தயமங்கிறது ஒதுவுக்கு பகரம்தான், ஒது செய்ய முடியாட்டி தயமம் செஞ்சுக்கலாம்.
நீங்க இப்போ வந்துட்டு என்ன செய்ய முடியாது, குளிப்புக்கு பகரமாக தயமத்தை கொண்டு வந்து வைக்க முடியாது, அது சுத்தப்படாது. எனவே நீங்க குளிச்சிருங்க, அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அவரும் என்னதான் நெருக்கடி ஏற்பட்டாலும் ரொம்ப இறுக்கமான முறையிலே மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ரொம்ப சரியா ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. என்ன நிலை ஏற்பட்டாலும் தொழுகையை விடக்கூடாது என்கின்ற அக்கறை மிக்கவர்கள். தலையில காயம்பட்டு பெரிய காயம் ஏற்பட்டு இரத்தக்கரையோடு இருக்கிறார்கள். ஆனாலும் அதே நிலையோடு தொழுவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். வரலாற்றில் வருது, அந்த சஹாபி தலையில தண்ணியை ஊத்தினாரு, ஜன்னி ஏற்பட்டது, கடைசியில் அவர் அந்த களத்திலேயே மரணப்பட்டும் போனார். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சு. மதீனாவுக்கு வந்த பின்னால் இந்த செய்தி நபியினுடைய காதுக்கு கவனத்திற்கு வந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், கத்தலூஹு கத்தலஹுமுல்லாஹ், அநியாயமா ஒரு உயிரை கொன்னு போட்டீங்களே, அநியாயமாக ஒரு உயிர் இழப்பதற்கு காரணமாயிட்டீங்களே, அல்லாஹ் உங்களை பனிஷ் பண்ணுவானாக, உங்களுக்கு தண்டனையை கொடுப்பானாக. அல்லாஹ் தஸ்அலு இதா லம் தஅலமு, உங்களுக்கு தெரியலனா நீங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்க வேண்டாமா? நீங்க பாட்டுக்கு ஒரு சட்டத்தை சொல்லிடுறதா? யாரு சொன்னா? ஒதுவுக்கு மட்டும்தான் தயமம் பகரம் என்பது யாரு சொன்னது? நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்து விடுவதா? இன்னமா ஷிஃபாஉல் ஐய அஸ்ஸுஆல், அறியாமையின் மருந்து கேள்வி கேட்பதுதான். ஒருத்தருக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும், அதுதான் அதற்கான மருந்து. உடம்பு சரியில்லைன்னா எப்படி மருத்துவரை போய் பார்த்து மருந்து எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி ஒரு விஷயத்துல உங்களுக்கு தெளிவில்லைன்னா தெரிஞ்சவங்களை சந்திச்சு, அது சார்ந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற்றவங்களை சந்திச்சு அதற்கான மருந்தை நீங்கள் பதிலின் வழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நீங்க உங்க இஷ்டத்துக்கு சொன்னி இப்ப அநியாயமா ஒரு உயிர் போயிருச்சே, நீங்க சொல்லிட்டு நீங்க பாட்டு போயிட்டீங்க. இப்ப அவர் இல்லையே, அவருடைய குடும்பத்திற்கு அது இழப்பு தானே. என்ன கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியுமா? என்ன கொடுத்தாலும் அந்த இழப்புக்கு நிகராக வர முடியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கடப்பட்டார்கள் என்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே அன்பர்களே, உயிரை காக்கத்தான் எல்லோரும் போராடி இருக்கிறார்கள். மருத்துவர்கள் ஏன் ராத்திரி பகல் பாராமல் ஓடோடி உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள்? ஏன் உழைக்கிறாங்க? உயிரை பாதுகாக்கணும். போர் நடக்குது 2 வருஷமாட்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பலஸ்தீனத்திலே கஸாவிலே இருந்த மருத்துவமனைகளில் 94% மருத்துவமனை இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. அந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்களை மொத்தமாக அழிக்க வேண்டும் என்ற திட்டத்திலே இவங்களுக்கு காயம் ஏற்பட்டா, கை உடைஞ்சா, கால் உடைஞ்சா, தலையில் அடிபட்டா எங்க போவாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அதை உட, அதில் குண்டை போடு. இங்கே பரிதாபம் என்னவென்றால், காயத்தோடும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் வரக்கூடியவர்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் உட்பட எல்லாம் சேர்ந்து அங்கே கொல்லப்படுகிறார்கள். ஒரு உயிரை காப்பாற்றணும் தானாங்க அந்த பெரிய போராட்ட களத்தில் நிற்கிறாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் ஃபிரௌனிடத்திலே போக வேண்டும். போய் என்ன சொல்லணும்? அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலை என் கூட அனுப்பி வைங்க. நீ படாத பாடுபடுத்துற, அவங்கள போட்டு அடிமையாக வச்சிருக்கிற, பல்வேறு விதமான நெருக்கடிகளை கொடுக்குற, வேதனை கொடுக்குற, அவங்களை எல்லாம் என் கூட அனுப்பி வை. வலா துஅذிபுஹும், அவர்களை தண்டிக்க கூடாது, அவங்களை என் கூட நீ அனுப்பி வைக்கணுன்றதுக்காக வேண்டிதான் முக்கியமாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் ஃபிரௌனிடத்திலே அனுப்பினார். அநியாயமாக பறிபோய் கொண்டிருக்கக்கூடிய உயிர்களை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்திலே போனதற்கான முக்கியமான காரணிகளில் ஒன்று. எனவே உயிரை காக்கத்தான் போராடுகிறோம். எனவேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயிருடைய விலை மதிப்பற்றது என்று சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக கஸாவினுடைய மண்ணிலே 70,000க்கும் அதிகமான இழப்புகளை அந்த மண் இந்த ஈராண்டுகளில் சந்தித்திருக்கிறது. குழந்தைகள் மட்டும் 17,000க்கும் அதிகமான குழந்தைகள் அங்கே சின்னாபின்னப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது கல் நெஞ்சையும் கரைக்கக்கூடிய விதத்தில் தானே இருக்குது. ஒரு நிமிஷம் என்னைய பாருங்க, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. அந்த குழந்தைங்க சொல்லுங்க, அந்த மாதிரியான காணொலிகள்லாம் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் நீங்க எவ்வளையோ விஷயத்தை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கீங்க, ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கீங்க, தள்ளி விட்டுட்டே இருக்கிறீங்க. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நாங்கள் முழுசா வயிறு நிறைய சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, பட்டினியோடு கிடக்கிறோம். நாங்கள் குடிப்பதற்கு சுகாதாரமான தண்ணி இல்லாம ரொம்ப பெரிய அவலத்தில் நிற்கிறோம். எங்களுக்காக வேண்டி ரப்பிடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள் என்று ஒரு குழந்தை கண்ணீரோடு பேசுகிற காட்சி உள்ளபடியே உலகத்தில் யாருடைய உள்ளத்திலெல்லாம் ஈரம் இருக்குமோ நிச்சயம் அந்த ஈரம் கண்ணின் வழியாக வெளிப்படத்தான் செய்யும்.
ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சிட்டாலே, ஏதாவது நம்மளுடைய மனசு விரும்பாத அல்லது மார்க்கம் அனுமதிக்காத ஏதாவது ஒன்று செஞ்சிட்டா நம்மள பல பேர்த்துக்கு ராத்திரி தூக்கம் வர்றதில்லை. வருமா? ஏதாவது ஒன்று செஞ்சிடறோம் வச்சுக்கோங்க, மனுஷன் தானே, முன்ன பின்ன நடந்துருமல்ல. நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன் நம்ம அப்படி செஞ்சோம், நம்ம ஏன் அப்படி எங்கிட்ட பேசணும், ஏன் நம்ம அப்படி நடந்துக்கிட்டோம், இப்படி முறை தவறி இந்த காசு நம்மள்கிட்ட வந்த மாதிரி தெரியுது. இன்னைக்கு நைட் நம்மளுக்கு மூத்து வந்தால் என்ன ஆகும்? பயப்படுறதா இல்லையா? ஏதாவது ஒன்று முறை தவறி நடந்து விட்டால் உறக்கம் போய் விடுகிறது. எப்படி இந்த மனித மிருகங்களுக்கு தினசரி உறக்கம் வருகிறதோ தெரியவில்லை. இத்தனை ஆயிரக்கணக்கான பிஞ்சி குழந்தைகளை கொன்று அந்த சவத்தின் மீது ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்று துடித்து கொண்டு, இதுல வேற பக்கத்தில் இருந்து நாட்டில இருந்து எனக்கு எப்படியாவது நோபல் பரிசு கொடுத்துரு, நீ தராங்கட்டி நீ அமெரிக்காவையே அவமானப்படுத்திட்டு அர்த்தம். அங்க ட்ரம்ப் கத்திக்கிட்டே இருக்கான் அந்த ஆளு, எப்படியாவது கொடுத்துருங்க எனக்கு. ஏன்னா நிறைய நாடுகளில் நான் வந்து ஃபைட் பண்ணி நிப்பாட்டியிருக்கேன், அமைதியை கொண்டு வந்திருக்கேன், எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கான். அன்பான சகோதரர்களே, இந்த நிலையில்தான் கஸ்ஸாவினுடைய மக்களுக்காக வேண்டி நாம் தொடர் துவா செய்வதற்கும் அவர்களுக்காக வேண்டி தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதற்குமான தேவை இருக்கிறது. நிச்சயம் ஒரு நாள் அல்லாஹ் அந்த மக்களுக்கு வெற்றியை தருவான், அராஜக இஸ்ரேலை அழிப்பான். இஸ்ரேலினுடைய பிரதமர்கள் ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா? ஏரியல் ஷரோன்ஸ் ஒருத்தர் இருந்தார். ஏரியல் ஷரோன் அந்த ஆள் என்ன வேலை பண்ணியிருக்கான் தெரியுமா? இன்னைக்கு நெத்தன்யாகுவை விட கொடூரமாக வேலை செய்தவன் அவன். அங்கே அனாதைகள் தங்கக்கூடிய அந்த முகாம்களுக்கு போய் சின்ன பிள்ளைகளை காலால் அப்படி எட்டி உதைப்பான், காலால் எட்டி உதைப்பான். அல்லாஹ் அந்த ஏரியல் ஷரோனுக்கு கடைசி நிலைமை எப்படி ஆக்கினா தெரியுமா? 8 வருஷம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம நாதி இல்லாம பிணத்தை போன்று கிடந்தான். சுயநனவு இல்லாம மூளையினுடைய அந்த செயல்பாடுகள் மக்கி போய் கடைசியில் எங்கே திரும்ப, அதாவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், இஸ்ரேல்காரன் தான் நிறைய பேர் உலகத்தில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றிருக்கிறான். நிறைய டாக்டர்ஸ் மருத்துவத்திற்காக வேண்டி நோபல் பரிசு பெற்றவர்களே அதிகப்படியானவர்கள் இருப்பது இஸ்ரேலில். ஆனால் அம்பிட்டு நோபல் பரிசு பெற்றவனாலையும் அவனுக்கு குணத்தை கொடுக்க முடியல, அவனுக்கான நிவாரணத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எந்த காலால் உதச்சியோ அந்த கால் இனிமேல் செயலிழந்து போகும். கடைசி வரை அவன் நடைப்பிணமாக கிடந்தான். அவர்கள் எப்படி கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் இஸ்லாமியர்களாகிய நாம் பார்க்கும் கண்ணோட்டம், நீ காலால உதச்சல்ல, இது உனக்கு இல்லை, இதை விட மேல நீ அனுபவிச்சு தான் சாவுவ அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் 8 ஆண்டுகள் அவன் அப்படியே இருந்து கடைசியில் கேட்பாரற்று போய் தான் அவனுடைய மரணம் மிக கொடூரமாக அமைந்தது. இப்படித்தான் நெத்தன்யாகுவுக்கும் அமையும். இப்படித்தான் இந்த பிஞ்சு குழந்தைகளையும் பலஸ்தீன மண்ணையும் ஆள துடித்துக் கொண்டிருக்கிற அவர்களை மொத்தமாக வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்க. பாருங்க, உலகத்தில் முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் இல்லாத அக்கறைங்க 40 நாடுகளைச் சேர்ந்த, ஐரோப்பியா கண்டத்தில் இருக்கக்கூடிய 40 நாடுகளைச் சேர்ந்த பிரபலமான பல அறிஞர்கள், பார்லிமெண்டினுடைய உறுப்பினர்கள், கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கப்பல் அணிவகுப்பு நடத்திருக்காங்க. தி குளோபல் சுமித் ஃப்ளோட்டில்லா என்று சொல்லக்கூடிய பேரில் நிவாரண பொருட்களை, அந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் பயணிச்சிருக்காங்க. பெரிய ஷிப்லாம் கிடையாது, சின்ன சின்ன கப்பல்கள். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பல் படையெடுப்பு, அப்போ கப்பல் அணிவகுப்பு. ஆனால் அந்த பயில்கள் அவங்களையும் பிடிச்சி வச்சிருக்கிறான். நேற்றைய தின செய்தி, அந்த கப்பலில் வந்த அந்த உலகத்தில் 44 நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் அதிகமான நபர்களை பிடித்து கைதிகளாக வைத்து மட்டுமல்ல, அவர்கள் கொண்டு வந்த நிவாரணங்கள் காசாவுக்கு போக விடாமல் தடுத்து வைத்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நிச்சயம் எல்லாவற்றையும் பார்க்கிறான். அவனிடத்தில் முழுமையாக பொறுப்பை கொடுப்போம், கண்ணீர் விட்டு கேட்போம், காசாவின் மண்ணை இறைவாணி காப்பாற்று. யா அல்லாஹ், காசாவினுடைய பிஞ்சு குழந்தைகளினுடைய அந்த கண்ணீருக்கு நீ பதில் சொல்லு. யா அல்லாஹ், அனாதைகளாக பெற்றோர்கள் இல்லாமல் 1 மணி நேரம் நாம் வெளியே போய்விட்டால் நாம் இல்லாமல் நம் பிள்ளைகள் எப்படி தவித்து போகிறார்கள். 1 மணி நேரம் எங்கப்பா போனேன், எங்கம்மா போனீங்க, ஃபோன் போட எடுக்கிறது இல்லையே, துடிக்கிறாங்களா இல்லையா? தன் கண் முன்னாலேயே அப்பாவையும் அம்மாவையும் இழந்து, குடும்பத்தின் மொத்த உறுப்பினர்களையும் இழந்து அனாதைகளாக இருக்கக்கூடிய ரப்பே, அந்த பிள்ளைகளின் கண்ணீருக்கு நீ பதில் சொல்வாயாக. தாங்கள் பெற்ற பிள்ளைகளை கண் முன்னாலேயே பறிகொடுத்து பச்சிளம் குழந்தைகளை கையில் ஏந்தியவாறு அவர்களை ஜனாசாவை கையில் வைத்துக் கொண்டு, அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ், எங்களுக்கு நீ போதும், நீ தான் கொடுத்தாய், நீனே எடுத்துக்கொண்டாய், எங்கள் மண்ணின் போராட்டத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய பங்களிப்பு, நான் பெத்த பிள்ளை இதோ வைத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய அந்த ஈமானிய உணர்வு, இறைவா அந்த ஈமானுக்காக வேண்டி அந்த மண்ணை பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய எல்லோருக்கும் ரப்பே நீ மிகப்பெரிய ஆதரவை வழங்குவாயாக.
இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் இஸ்லாமிய உலகம் வேடிக்கை பார்த்து வெறும் அறிக்கைகளை மட்டும் விட்டுக் கொண்டிருக்கிறது. தங்கள் உல்லாசம் கெட்டு போய்விடக்கூடாது, தங்களுடைய ஆட்சி பறிக்கப்பட்டு போய்விடக்கூடாது, தங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு விடக்கூடாது என்கின்ற எண்ணத்திலே இஸ்லாமிய உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது. இறைவா, அவர்களின் கல்புகளிலே இரக்கத்தை ஊறச் செய்வாயாக, அவர்களினுடைய கவனத்திலே இந்த மக்களினுடைய பரிதவிப்பை புரிய வைப்பாயாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் இஸ்ரேலுக்கு நம்முடைய வாழும் காலத்திலேயே இறுதி முடிவை எழுதி விடுவானாக. ஆமீன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.